ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இப்போ அவங்கள அறிமுகப்படுத்திக்க போகிறாங்க. என் பேர் ரஞ்சிதா, நான் +2 முடிச்சிருக்கேன். என் பேர் விஜயா, நான் 10th முடிச்சிருக்கேன். என் பேர் பெரியக்கா, நான் 8th முடிச்சிருக்கேன். என் பேர் வில்லையம்மாள், 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். என் பேர் சுமதி, நான் 10 படிச்சிருக்கேன். 8வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40, 6 8 48, 7 8 56, 8 8 64, 9 8 72, 5 8 80. சரியா சொன்னீங்க. 12வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48, 5 12 60, 6 12 72, 7 12 84, 8 12 96, 9 12 108, 10 12 120. சரியா சொன்னீங்க. 7வது வாய்ப்பாடு தெரியும். 7வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 7, 2 14, 3 21, 4 28, 5 35, 6 42, 7 49, 8 56, 9 63, 5 70. சரியா சொன்னீங்க. 4வது வாய்ப்பாடு தெரியும். 4வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 4, 2 8, 3 12, 4 16, 5 20, 6 24, 7 28, 8 32, 9 36, 10 40. சரியா சொன்னீங்க. 6வது வாய்ப்பாடு தெரியும். 6வது வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 6, 2 12, 3 18, 4 24, 5 30, 6 36, 7 42, 8 48, 9 54, 10 60. சரியா சொன்னீங்கம்மா. 13வது வாய்ப்பாடு போகலாமா? 1 13 13, 2 13 26, 3 13 39, 4 13 52, 5 13 65, 6 13 78, 7 13 91, 8 13 104, 9 13 117, 10 13 130. என் பேர் சின்னம்மா, நான் 2வது தான் படிச்சிருக்கேன். 5வது வாய்ப்பாடு தெரியும், அதனால சொல்கிறேன். 1 5 5, 2 10, 3 15, 4 20, 5 25, 6 30, 7 35, 8 40, 9 45, 10 50, 11 55, 12 60, 13 65, 14 70, 15 75, 16 80, 17 85, 18 90, 19 95, 20 100. சரியா சொன்னாங்க. 4வது வாய்ப்பாடு. 1 4, 2 8, 3 12, 4 16, 5 20, 6 24, 7 28, 8 32, 9 36, 10 40. சரியா சொன்னீங்க. 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள். நான் ஒரு நம்பரை சொல்றேன், அதுல நீங்க 2 கூட்டி சொல்லணும். 119. 119ஓட 2 கூட்டுனா 121. அதோட இன்னும் 2 கூட்டுங்க. 123. அதோட இன்னும் 2 கூட்டுங்க. அதோட 2 கூட்டுனா 125. இப்போ 125ஓட 3 கூட்டுங்க. 128.
128ஓட ஒரு 3 கூட்டுங்க. 128 கூட 3 கூட்டுனா 131. 131ஓட 6 கூட்டுங்க. 131 கூட 6 கூட்டுனா 137. ஒரு 7 கூட்டுங்க. 144. 144ஓட 8 கூட்டுங்க. 152. 152ல 4 கழிச்சா 148. 148ல இருந்து 6 கழிச்சா 142. 142ல இருந்து 7 கழிச்சா 135. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்கிறேன். நான் சொல்ல போற நம்பர்ல இருந்து நீங்க 2 நம்பரை கூட்டி மட்டும் சொல்லணும். 82, 84, 86, 88, 90, 92, 94, 96, 98, 100, 102, 104, 106, 108, 110, சரியா சொன்னீங்க. 51, 53, 55, 57, 59, 61, 63, 65, 67, 69, 71, 73, 75. சரியா சொன்னீங்க. அடுத்த எண் 64. இதுல 2 கழிச்சு சொல்லணும். 62, 60, 58, 56, 54, 52, 50, 48, 46, 44, 42, 40. சரியா சொன்னீங்க. 45. இப்போ 3 கூட்டி மட்டும் சொல்லணும். 48, 51, 54, 57, 60, 63, 66, 69, 72, 75, 78. சரியா சொன்னீங்க. நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இப்போ நீங்க 3 கழிச்சு சொல்லணும். 72, 69, 66, 63, 60, 57, 54, 51, 48, 45. சரியா சொன்னீங்க. 98, 98, 95, 92, 89, 86, 83, 80, 77, 74, 71, 68, 65, 62. சரியா சொன்னீங்க. இப்போ 4 கூட்டிட்டு போனோம். நம்பர் 56. 56ல இருந்து 4 கூட்டிட்டு வந்தா 60, 64, 68, 72, 76, 80, 84, 88, 92, 96, 100. சரியா சொன்னீங்க. இதே போல இன்னொரு நம்பர் சொல்றேன். அதோட 4 கூட்டிட்டு வரணும். 32. 32ல 4 கூட்டிட்டு வந்தா 36, 40, 44, 48, 52, 56, 60, 64, 68, 72, 76, 80, 84. சரியா சொன்னீங்க. இப்போ 38ல இருந்து 4 குறைச்சு சொல்லணும். 38, 34, 30, 26, 22, 18, 14, 10. சரியா சொன்னீங்க. 58 4 கழிச்சிட்டு வரணும். 58ல 4 கழிச்சிட்டு வந்தா 54, 50, 46, 42, 38, 34, 30, 26. அடுத்து 6 கூட்டிட்டு போனோம். 25. 25ல 6 கூட்டி வந்தா 31, 37, 43, 49, 55, 61, 67,
73 சரி, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. 5 5ஓட 6 கூட்டினா 11 11ஓட 8 கூட்டினா 19 19ஓட 6 கூட்டினா 25 25ஓட 4 கூட்டினா 29 29ஓட 11 கூட்டினா 40 40ஓட 4 கூட்டினா 44 44 7 கூட்டினா 51 கூட்டல் 8 59 கூட்டல் 6 65 கூட்டல் 4 69 கழித்தல் 6 63 கழித்தல் 2 61 கழித்தல் 8 53 கழித்தல் 5 48 கூட்டல் 4 52 கூட்டல் 6 58 கூட்டல் 2. 60. சரியா சொன்னீங்க. என் பேர் சின்னம்மா. 3ஆம் வாய்ப்பாடு சொல்கிறேன். 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12, 5 3 15, 6 3 18, 7 3 21, 8 3 24. சரியா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavani.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு தொட்டியில 87 லிட்டர் தண்ணி இருக்கு. அதே போல இன்னொரு தொட்டியில 64 லிட்டர் தண்ணி இருக்குது. 2 தொட்டியையும் சேர்த்தா எவ்வளவு லிட்டர் தண்ணீர்? மொத்தம் தண்ணி 2 சேர்த்து 151 லிட்டர் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு லாரியில 432 லிட்டர் பெட்ரோல், இதே போல இன்னொரு லாரியில 326 லிட்டர் பெட்ரோல் இருக்கு. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர்? 2 லாரியும் சேர்த்து 758 லிட்டர் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு குவளையில 350 மில்லி பால் இருக்கு. இதே போல மற்றொரு குவளையில 250 மில்லி பால் இருக்குது. மொத்த பால் எவ்வளவு? 2ஐயும் சேர்த்து 600 மில்லி லிட்டர் இருக்கு. சரியா சொன்னீங்க. ராமனிடம் 35 கொய்யா பழங்களும் ராஜாவிடம் 27 கொய்யா பழங்களும் இருக்கிறது. மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? ராமன் ராஜா 2 பேரிடம் இருந்து 62 பழங்கள் உள்ளன. சரியா சொன்னீங்க. ஒரு தியேட்டர்ல இடது பக்க வரிசையில 57 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. வலது பக்க வரிசையில 42 பேர் இருக்கிறாங்க. மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் சேர்த்து மொத்தம் 99 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சரியா சொன்னீங்க. கலாவிடம் 28 நெல்லிக்காய்களும் விமலாவிடம் 36 நெல்லிக்காய்களும் இருந்தது. இருவரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை நெல்லிக்காய்கள்? 2 பேரிடம் சேர்த்து மொத்தம் 64 நெல்லிக்காய்கள் உள்ளன. சரியா சொன்னீங்க. சுபாவிடம் 26 புளியங்காய்களும் சுசிலாவிடம் 46 புளியங்காய்களும் இருக்குது. அப்படின்னா மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 2 பேரையும் சேர்த்து மொத்தம் 72 புளியங்காய் உள்ளது. சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். சந்தோஷிடம் 650 ரூபாயும் சதீஷிடம் 775 ரூபாயும் இருக்கிறது. இந்த 2 பேரிடமும் இருக்கும் தொகையை கூட்டினால் எவ்வளவு? 2 தொகையும் கூட்டினா 1425 ரூபாய். சரியா சொன்னீங்க. சுகுமாரிடம் 24 ஐஸ் குச்சிகளும் சுந்தரிடம் 36 ஐஸ் குச்சிகளும் இருந்தால் மொத்த குச்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 60 ஐஸ் குச்சிகள். சரியா சொன்னீங்க. பாலுவிடம் 18 புத்தகங்களும்
சோமுவிடம் 22 புத்தகங்களும் இருந்தது. மொத்த புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 40 புத்தகங்கள் உள்ளன. சரியா சொன்னீங்க. ஒரு கட்டிலின் விலை 3500, சேரின் விலை 450 ரூபாய், மேஜையின் விலை 1750 ரூபாய். அப்படியானால் இந்த பொருட்களுடைய மொத்த விலை என்ன? 3 கூட்டினா 5700 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஒரு சோபா செட்டின் விலை 7300 ரூபாய். அதற்கு பயன்படுத்தும் உரையின் விலை 500 ரூபாய். இதோடு சேர்த்து 2 நாற்காலிகளின் விலை 800 எனில் மொத்த விலை எவ்வளவு? 3 சேர்த்தால் 8600 ரூபாய் வருது. நல்லா சொன்னீங்க. ஒருவர் ஒரு ஃப்ரிட்ஜ் 8500 ரூபாய்க்கும், வாஷிங் மிஷின் 5800 ரூபாய்க்கும், மிக்சி 4300 ரூபாய்க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய பொருட்களின் மொத்த விலை எவ்வளவு? 3 பொருளையும் சேர்த்து 18600 ரூபாய் வருது. சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். கணேசன் தனக்கு 1500 ரூபாய்க்கும், தன் தங்கைக்கு 1800 ரூபாய்க்கும், தன்னுடைய தம்பிக்கு 1700 ரூபாய்க்கும் துணி வாங்குகிறார். அப்படியானால் அவர் வாங்கிய மொத்த துணியின் மதிப்பு எவ்வளவு ரூபாய்? 3 பேருக்கும் சேர்த்து 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரியா சொன்னீங்க. முனியப்பன் 4600 ரூபாய்க்கும், ஆண்டியப்பன் 5600 ரூபாய்க்கும், கண்ணப்பன் 4800 ரூபாய்க்கும் ஆடு வாங்குகிறார்கள் எனில் இந்த ஆடுகள் எல்லாவற்றையும் சேர்த்து மொத்த விலை என்ன? மொத்தம் சேர்த்து 15000 ரூபாய். சரியா சொன்னீங்க. சேகர் சில்லறை வியாபாரத்திற்கு 12 கிலோ மல்லிகைப்பூ 2400 ரூபாய்க்கும், மாலை கட்டுவதற்காக 8 கிலோ ரோஜா பூ 800 ரூபாய்க்கும், 6 கிலோ செவ்வந்தி 300 ரூபாய்க்கும், 8 கிலோ மருகு 320 ரூபாய்க்கும் வாங்குகிறார் எனில் இந்த பூக்களுடைய மொத்த விலை எவ்வளவு ரூபாய்? பூவோட மொத்த விலை 3820 ரூபாய். சரியா சொன்னீங்க. பூமாலை வணிக வளாகத்தில் தரைதளத்தில் 18000 ரூபாயும், முதல் தளத்தில் 15000 ரூபாயும், இரண்டாம் தளத்தில் 12000 ரூபாயும் வாடகை பணம் வசூலாகிறது எனில் மொத்த பணம் எவ்வளவு? 45000 ரூபாய். சரியா சொன்னீங்க. பத்திரிகை ஒன்றை தென் மாவட்டங்களில் 6800 பேரும், வட மாவட்டங்களில் 9600 பேரும், மத்திய பகுதியில் 3900 பேரும் வாங்குகின்றனர் எனில் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 20300 பேர். சரியா சொன்னீங்க. நாடக கணிதம் தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் கணிதம் கற்போம் எனும் சுவையான நிகழ்ச்சி. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். கோகிலா வெள்ளி குத்துவிளக்கு ஒன்றை 3700 ரூபாய்க்கும், குங்குமச்சிமிழ் ஒன்றை 1300 ரூபாய்க்கும், வெள்ளிக்குடம் ஒன்றை 4300 ரூபாய்க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய பொருட்களுடைய மொத்த விலை எவ்வளவு? வெள்ளி ஜாமானுடைய மொத்த விலை 9300 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு கடையில் 228 தேங்காய்கள் இருந்தது. அதில் 153 விற்பனையாகிவிட்டது. மீதமுள்ள தேங்காய்கள் எத்தனை? மீதம் 75 தேங்காய் விற்காம இருக்குது. சரியா சொன்னீங்க. 4 ஆடுகளின் விலை 16000 ரூபாய். அதில் 2 ஆடுகள் 7500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அப்படியெனில் மீதமுள்ள ஆடுகளின் விலை என்ன? மிச்சம் இருக்க ஆட்டு விலை 8500 ரூபா. சரியா சொன்னாங்க. சிறிய புகை வண்டியில் 650 பேர் பயணம் செய்கின்றனர். அதில்
210 பேர் அடுத்த நிறுத்தத்தில் இறங்கிவிட்டனர் எனில் மீதமுள்ள பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ட்ரெயின் இருக்கவங்க மிச்சம் 440. சரியா சொன்னீங்கம்மா. ஒரு விமானத்துல 120 பேர் பயணம் செய்றாங்க. அடுத்த நிறுத்தம் அதுல 46 பேர் இறங்கிட்டாங்க. மீதமுள்ள பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மீதம் இருக்கவங்க 74 பேர். சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஸ்கூட்டர் ஒன்று 32,000 ரூபாய்க்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. விற்கும் பொழுது அதிலிருந்து 4,300 ரூபாய் கழிக்கப்பட்டது எனில் ஸ்கூட்டரின் நிகர விலை என்ன? ஸ்கூட்டரோட விலை 27,700 ரூபா. சரியா சொன்னீங்க. ஒரு கிராம பள்ளிக்கூடத்துல சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்களின் மொத்த எண்ணிக்கை 675. இதில் சிறுமிகள் 332 பேர் எனில் சிறுவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 343 பேர் சிறுவர்கள். சரியா சொன்னீங்கம்மா. ஒரு கல்லூரியில் அறிவியல் துறையில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் சேர்த்து 738 பேர் படிக்கின்றனர். இதில் மாணவர்கள் 362 பேர் எனில் மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 738 பேரிலிருந்து 362 பேரை கழிச்சா 376 பேர். மாணவிகளுடைய எண்ணிக்கை 376 பேர். சரியா சொன்னீங்க. தொலைக்காட்சி மற்றும் ரேடியோவின் விலை 8,550. இதில் தொலைக்காட்சியினுடைய விலை 7,250 எனில் ரேடியோவின் விலை என்ன? ரேடியோவின் விலை 1,300 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. தொலைக்காட்சி மற்றும் அயன் பாக்ஸ் சேர்த்து விலை 7,840. இதில் தொலைக்காட்சியினுடைய விலை 6,680 எனில் அயன் பாக்ஸ் உடைய விலை என்ன? அயன் பாக்ஸின் விலை 1,160 ரூபாய். சரியா சொன்னீங்க. அவங்க சொன்னது சரிதானா? அவங்க சொன்னது சரிதான். 7,840 6,680 கழித்தால் 1,160 ரூபாய் மீதம். சரியா சொன்னீங்க. ஃப்ரிட்ஜ் மற்றும் வாஷிங் மிஷின் விலை 12,900 ரூபாய். இதில் வாஷிங் மிஷினுடைய விலை 5,750 ரூபாய் எனில் ஃப்ரிட்ஜின் விலை என்ன? ஃப்ரிட்ஜின் விலை 7,150 ரூபாய். சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு அட்டை பெட்டியில் 12 சட்டைகள் மற்றும் பேண்ட்டுகள் சேர்த்து 16,800 ரூபாய்க்கு உள்ளது. இதில் ஒருவர் 9 சட்டைகள் மற்றும் 9 பேண்ட்டுகள் சேர்த்து 12,500 ரூபாய்க்கு வாங்குகிறார் எனில் மீதமுள்ள பேண்ட் மற்றும் ஷர்ட்டுகளின் விலை என்ன? மீதம் இருக்கக்கூடிய பேண்ட் ஷர்ட்டுகளின் விலை 4,300 ரூபாய். சரியா சொன்னீங்க. 8 செல்போன்கள் 28,900 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. இதில் 6 செல்போன்கள் 18,300 ரூபாய்க்கு விற்கப்பட்டது எனில் மீதமுள்ள செல்போன்களின் விலை என்ன? மீதமுள்ள செல்போன்களின் விலை 10,600 ரூபாய். சரியா சொன்னீங்க. 5 செட்டு மைக் மற்றும் ஸ்பீக்கரின் விலை 46,750 ரூபாய். இதில் 3 செட்டு 31,150 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மீதமுள்ள பொருட்களின் விலை என்ன? மீதம் விலை 15,600 ரூபாய். சரியா சொன்னீங்க. 32 ஜோடி காலணிகள் மற்றும் 32 ஜோடி சூக்களினுடைய விலை
33,600 ரூபாய். இதில் ஷூக்களுடைய விலை 22,400 எனில் காலணிகளின் விலை என்ன? 11,200 ரூபாய். சரியா சொன்னீங்கம்மா. 25 கரண்ட் அடுப்பின் விலை 75,000 ரூபாய். இதில் 16 கரண்ட் அடுப்புகளின் விலை 48,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மீதமுள்ள கரண்ட் அடுப்பின் விலை என்ன? மீதமுள்ள கரண்ட் அடுப்புகளின் விலை 27,000 ரூபாய். சரியா சொன்னீங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். 18 மிக்சிகளின் விலை 99,000. இதில் 8 மிக்சிகள் 44,000 ரூபாய்க்கு விற்பனையானது. மீதமுள்ள மிக்சிகளின் விலை என்ன? மீதமுள்ள மிக்சிகளின் விலை 55,000 ரூபாய். சரிதான். 30 குக்கர்கள் 75,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்தது. இதில் 18 குக்கர்கள் 45,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டது எனில் மீதம் இருக்கக்கூடிய குக்கர்களின் விலை என்ன? 30,000. சரியா சொன்னீங்க. கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய். கிலோ எவ்வளவு? கிலோ கத்திரிக்காய் 5 ரூபாய். சரி. 10 கிலோ கத்திரிக்காயின் விலை 200 ரூபாய் எனில் 2 கிலோ கத்திரிக்காயின் விலை எவ்வளவு? 2 கிலோ கத்திரிக்காய் 40 ரூபாய். சரி. ஒரு பேனா 12 ரூபாய்க்கு வாங்கினால் 12 பேனா என்ன விலை ஆகும்? 144 ரூபாய். சரி. ஒரு நிமிடத்திற்கு 6 முறை கண் இமைத்தால் 15 நிமிடத்திற்கு எத்தனை முறை கண் இமைக்கலாம்? 90 முறை. சரி. 500 ரூபாயில் 225 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினது போக மீதம் எவ்வளவு ரூபாய் பணம் இருக்கும்? 275 ரூபாய். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். கிஷோர் 500 ரூபாய் வைத்திருந்தான். இதில் 150 ரூபாய்க்கு ஜிலேபி வாங்கினான். வாங்கியது போக மீதம் அவனிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? ரூபாய் 350. சரியா சொன்னீங்க. பிரசாந்த் 10,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு 10 அரிசி மூட்டைகளை 6,500 ரூபாய்க்கு வாங்கினான் எனில் மீதம் அவனிடம் எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 3,500 மீதம். சரியா சொன்னீங்க. ஒரு காரில் பயணம் செய்வதற்கு கிலோமீட்டருக்கு 7 ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது எனில் 15 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் கட்டணத் தொகை? 105 ரூபாய். சரியா சொன்னீங்க. வேன் ஒன்றில் கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் வசூல் செய்கிறார்கள். அப்படியானால் 200 கிலோமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்படும்? 1,600. சரியா சொன்னீங்க. ஒரு வகுப்பில் மொத்தம் 20 மாணவர்கள். ஒவ்வொரு மாணவனுக்கும் 2 புத்தகங்கள் வழங்க வேண்டும். அப்படியானால் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் தேவைப்படும்? 40 புத்தகங்கள் தேவைப்படும். சரியா சொன்னீங்க. ரவி தனக்கு 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் சட்டை துணியும் தன் சகோதரனுக்கு 1 மீட்டர் 65 சென்டிமீட்டர் சட்டை துணியும் வாங்கினான். அவன் வாங்கிய சட்டை துணியின் மொத்த நீளம் என்ன? 3 மீட்டர். சரியா சொன்னீங்க. 75 சென்டிமீட்டர் உள்ள மரச்சட்டத்தில் 56 சென்டிமீட்டர் உடைத்து விட்டார் தச்சர் எனில் மீதமுள்ள மரச்சட்டத்தின் நீளம் என்ன? 19 சென்டிமீட்டர். சரியா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின்
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் எலியார்பத்தி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.